ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட பேசும்போது அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் மலையாக பொழிஞ்சிட்ருக்காங்க. இவங்க கவன சிதறல் நிறைய இருக்குது, கான்ஷியஸாக இல்லை, அவங்க ஏனோ தானோன்னு நிறைய வேலை செய்கிறாங்க, நிறைய பேர் மொபைல் அடிக்ஷனில் இருக்காங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, இப்படி ஒரு புலம்பி தள்ளுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் ஒரு ஷேரிங்காகவும் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிள்ளைங்களோட நேச்சுரலான டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் முழுமையாக அவங்க உணர்ந்தாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் அவங்க உணராததுனால அவங்களுடைய நிறைய விஷயம் இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ இது உணர வைக்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட முக்கியமாக இருக்குது இப்போது. ஸோ அவங்க எப்போ அவங்களோட நேச்சுரல் டேலண்ட்ஸ் உணர்றாங்களோ அப்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதில் ஒரு தாகமும் ஈர்ப்பும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நான் செய்ய போகிறேன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன செய்யணும், இப்போ என்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், இப்போ எப்படி படிக்கணும் இப்படின்ற ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தி நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்டடி அட்மாஸ்பியர் மட்டும் ஏற்படுத்தினா போதும், பிள்ளைங்க நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ இதில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் போராட வேணாம் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்டில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது February 25 and 26 நடக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு 2.5 hours ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றிலையும் அவங்க பங்கெடுக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்க 9 types ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்குள்ளே எக்ஸிபிட் ஆகும். ஸோ அந்த உள்ளார்ந்த உணர்வு தெளிவு வரும்போது அவங்க ஈஸியாக அவங்கள பொறுப்பெடுக்க வைக்கலாம், அவங்க கரியர் சூஸ் பண்ண வைக்கலாம், அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணி விடலாம். ஸோ இது ஒன்று செஞ்சால் ஒரு 70% ஆஃப் மேஜர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு குறைஞ்சிரும். நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேரண்டிங் வில் பி செலிப்ரேட்டிங். ஸோ நம்ம பிள்ளைங்களை இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. அதுக்கான லிங்க்ஸ் அண்டு இது followed by this video நீங்கள் எடுத்துக்கலாம். Thank you dear parents and teachers.